இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராமருடைய ப்ரெசன்ட் டென்ஸ். எல்லாருக்கும் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு இது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்னுடைய ஃபஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்துருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பேசுகிறவங்க எல்லாம், ஸ்பீக்கர் யாரோ அவங்க ஃபர்ஸ்ட் பர்சன், லிசனர் யாரோ செகண்ட் பர்சன், அதர்ஸ் எல்லாம் தேர்ட் பர்சன். இப்போது இந்த பர்சனுக்காக யூஸ் ஆகக்கூடிய ப்ரனவுன் எதுனா பர்சனல் ப்ரனவுன். பர்சனல் ப்ரனவுனா என்ன அப்படின்னா, என்னோட பேருக்கு பதில் நான் எதை யூஸ் பண்ணுறேனோ அது ப்ரனவுன். அதாவது நானுன்னு சொன்னால், என் பேரை யூஸ் பண்ணாமல் நானுன்னு சொன்னால் அது ப்ரனவுன். அது மாதிரி நீங்கள் யாருன்னு எனக்கு பேர் தெரியாது, ஆனால் நீங்கன்னு சொல்கிறேன், அந்த நீங்கன்ற அந்த வேர்டு வந்து ப்ரனவுன். அதே மாதிரி ராம், சீதா யாரையுமே அங்கே வந்து ராம், சீதா நேமை மென்ஷன் பண்ணால் அவன், அவ இல்லை அவங்க அந்த மாதிரி சொன்னால் அது ப்ரனவுன். இது நமக்கு தெரியும். அதுக்கான இங்கிலீஷ் ப்ரனவுன் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் நானு, நாங்க, ஐ, வி. இது சிங்குலர், இது ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பர்சனுடைய சிங்குலர், இது ப்ளூரல். அடுத்து செகண்ட் பர்சன், அதாவது லிசனர், நீன்றதுக்கு, அடுத்தது நீங்கன்றதுக்கு. சிங்குலர், ப்ளூரல், நீ, நீங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்ல. இங்கிலீஷ்ல ரெண்டுமே ஒண்ணுதான். போத் ஆஃப் யூ, டூ ஆஃப் யூ, ஆல் ஆஃப் யூ, அந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்ம். அடுத்தது சிங்குலர், ராமு, தட் கேர்ள், அந்த பொண்ணு. இதெல்லாம் தேர்ட் பர்சனுடைய சிங்குலர். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரனவுன். இது நேமாவும் இருக்கலாம், இல்ல ஈ, ஷி, இட்டாவும் இருக்கலாம், இல்ல தட் கேர்ள், திஸ் கேர்ள், இந்த மாதிரி எதுவாகவும் இருக்கலாம். இல்ல அது ஹார்ஸ், இல்ல பேர்டு, ஏதாவது ஒரு நேமா இருக்கலாம். இவங்க எல்லாத்தினுடைய ஈ, ஷி, இட்டு, இந்த எல்லாத்தினுடைய ப்ளூரல் ஃபார்ம்னா அவங்க. அது பொண்ணா இருந்தாலும் அவங்கன்னு சொல்றோம், பையனா இருந்தாலும் அவங்கன்னு சொல்றோம், இல்ல அவைகள் அப்படின்னு சொல்றோம், இல்ல தீஸ், தோஸ், இந்த மாதிரி வேர்டெல்லாம் நம்ம இங்க யூஸ் பண்றோம். மொத்தம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு யூஸ் ஆகக்கூடிய ப்ரனவுன்ஸ். அதனால இதை பர்சனல் ப்ரனவுன்ஸ்னு சொல்றாங்க. ஐ, வி, யூ, தே, இது வந்து யூஸ்வலா நமக்கு தெரியும். இப்போ இதை வச்சு எப்படி சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸை கொடுத்து அது எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்றது, அப்படி இல்லைன்னா நிகழ்காலத்தில் எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ நான் ரெகுலரா இப்போ ப்ரெசன்ட் டென்ஸை எப்படி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம். அதாவது டெய்லி ரொட்டீன்ஸுக்கு, இல்லை ஹேபிட்ஸுக்கு, இல்லை ஜென்ரல் ட்ரூத்துக்கு, அப்படி இல்லைன்னா யூனிவர்சல் ட்ரூத்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளா டெய்லி ரொட்டீன், நான் காலையில எழுந்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இதை எப்படி சொல்றேன்? நான் காலையில எழுந்துக்கிறேன் அப்படின்னா ஐ கெட் அப் அட் 5 o'clock in the morning அப்படின்ற. மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த அட்டு, இன்னு இதெல்லாம் ப்ரப்போசிஷன்ஸ். இதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்றதுல சென்டென்ஸ் வரும்போது நம்ம இதை கத்துக்கலாம். இப்போ மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி செஷன்ஸ் வரும்போது இந்த இன்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு டைமிங்கை சொல்லும்போது அட்டு யூஸ் பண்றோம். இது இந்த சென்டென்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். ஐ கெட் அப் அட் 6 o'clock in the morning. நான் காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். சரி, வேக்கப்புக்கும் கெட்டப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, வேக்கப்னா பெட்ல இருந்து கண்ணை திறக்கிறது, படுத்துக்கிட்டே கண்ணை திறக்கிறது வேக்கப். கொஞ்ச நேரம் நம்ம உருண்டு பரட்டு அதுக்கப்புறமா பெட்டை விட்டு கீழே இருக்கும்போது நம்ம கெட்டப். இதுதான் வேக்கப் கெட்டப்புக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ நம்ம கெட்டப் வச்சு இந்த சென்டென்ஸை பார்க்கலாம். ஐ கெட் அப் அட் 5 o'clock in the morning. இது நம்ம சொல்றோம். அப்ப கெட் அப் அப்படின்ற அந்த நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்றது வேர்பு. இதுதான் இந்த மெயின் வேர்பு. மெயின் வேர்பு வரும், ஹிந்தியில ஆக்சிலரி வேர்பும் வரும். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. கெட் அப்ன்ற மெயின் வேர்பு வந்ததுன்னா ஆக்சிலரி வேர்பை நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஐ கெட் அப் அட் 5 o'clock in the morning. இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியுது. இப்போ ஐ கெட் அப் அட் 5 o'clock in the morning இதை இங்க எழுதிடுறேன். அடுத்தது நாங்க பழம் வாங்குறோம். நாங்க பழம் வாங்குறோம். இப்ப நாங்கன்னு இருக்கக்கூடிய, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனுடைய சிங்குலருக்கு எக்ஸாம்பிள் எழுதியாச்சு. அடுத்தது ப்ளூரல் ஃபார்முக்கு. இப்ப நாங்கெல்லாம் பழம் வாங்குறோம் அப்படின்னா வாங்குறது அப்படின்றது ஒரு மெயின் வேர்பு. அந்த சொல்ல வந்து நம்ம இப்ப வாங்குறோம்னா பை, வி பை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எழுதுறோம். இப்ப இந்த இடத்துல இது மெயின் வெர்பா இருக்கிறதுனால ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா ஹிந்தியில நம்ம அப்படி எழுத மாட்டோம். மெயின் வெர்பும் வரும், ஆக்சிலரி வெர்பும் வரும். இதை வச்சு அதுக்கு அடுத்தது அந்த சென்டென்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இப்ப நீ லிசன் பண்ற, இல்ல சாப்பிடுற. இப்ப சாப்பிடுற அப்படின்னு எடுத்துக்கலாம். யூ ஈட்.
இல்ல யூ வாட்ச் டிவி எது எடுக்கிறோமோ அது மெயின் வெர்பா இருக்கு. வாட்சா இருந்தாலும் சரி, ஈட்டா இருந்தாலும் சரி. அப்ப யூ ஈட் இல்ல யூ வாட்ச் டிவி அந்த மாதிரி எழுதுறோம். அடுத்தது நீங்க நீங்க டிவி பாக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. யூ வாட்ச் இது சிங்குலர் வித் ரெஸ்பெக்டாவும் இருக்கலாம், இல்ல நிறைய பேர் இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஹிந்தி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இதை புரிஞ்சுக்கலாம். பட் இது சிங்குலர், இது ப்ளூரல் அப்படி வச்சுக்கலாம். இங்க ஆல் ஆஃப் யூ வாட்ச் டிவி அப்படி கூட எடுத்துக்கலாம். அடுத்தது ராம் சிங்குலர்ல ராம் வேலை செய்யறான். அப்போ ராம் ஒர்க்ஸ். இப்ப அவன் வயல்ல வேலை செஞ்சாலும் இந்த ஃபீல்டுன்னு சொல்றோம். இல்ல ஆபீஸ்லன்னா he works in office அப்படின்னு சொல்றோம். in school he works in school இந்த மாதிரி சொல்றோம். அப்ப மெயின் verb works. அடுத்தது பாருங்க, that girl sells. இதே ஃப்ரூட் எப்படி வச்சுக்கோங்க. that girl sells fruit. அந்த பொண்ணு பழம் விற்கிறா. விற்கிறது ஒரு மெயின் verb, அதனால sells fruit அப்படின்னு சொல்றோம். அதனால ஆக்சிலரி verb வரல. அடுத்தது குதிரை. குதிரை வேகமா ஓடுது, இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப the horse runs fast. ஓடுறதுன்றது ஒரு செயல். சோ மெயின் verb இங்க இருக்கு, ஆக்சிலரி verb வரல. அடுத்தது they சென்டென்ஸ். அவங்க பேப்பர்ல எழுதுறாங்க அப்படின்னா அவங்க பேப்பர்ல எழுதுறாங்க. எழுதுறது ஒரு செயல், அதுவும் மெயின் வெர்பு, அதனால ரைட் போட்டிருக்கோம். அந்த இடத்துல ஆக்சிலரி வெர்பு ஹிந்தில இங்க இங்கிலீஷ்ல வரல. பட் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இது எதுக்காக இப்ப இதை எழுதி சொல்லி கொடுத்துருக்கேன்னா, எங்கெல்லாம் மெயின் வெர்பு வருதோ அங்கெல்லாம் நம்ம ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ண மாட்டோம். இது இங்கிலீஷ். பட் ஹிந்தியில மெயின் வெர்பும் வரும், ஆக்சிலரி வெர்பும் வரும். அதே மெயின் வெர்பு செயல் நடக்காத இடத்துல ஆக்சிலரி வெர்பு மட்டும் யூஸ் பண்ணுவோம். செயல் நடந்ததுன்னா மெயின் வெர்பை யூஸ் பண்ணி ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணுவோம். இதுதான் இங்கிலீஷ்க்கும் ஹிந்திக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ இதை எப்படின்னு பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு இதை எழுதும் போது சில டவுட் வரலாம். வெர்ப்ல சில இடத்துல ஒர்க்ஸ் போட்டிருக்கேன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஸ் இருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப வெர்ப் வேர்ட்ல சில இடங்கள்ல எஸ் சேர்ந்திருக்கு, சில இடங்கள்ல எஸ் சேரல. சேர்ந்திருக்க இடங்களை மட்டும் எழுதுறேன். இப்ப நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், எங்க வந்து நம்ம சில வெர்ப் வேர்டுக்கு வந்து மெயின் வெர்பு ஆக்சிலரி வெர்ப்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. செயல் நடந்தா செயலே நடக்கல, நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன், எனக்கு 2 பசங்க இருக்காங்க, இந்த மாதிரி நான் வந்து சென்னையில இருக்கேன், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது செயல் நடக்காம என்கிட்ட பேனா இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது செயல் நடக்கல. ஸோ அதெல்லாம் ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். செயல் நடந்தா நம்ம வந்து மெயின் வெர்ப் யூஸ் பண்ணணும் தெரியும். சரி, இப்ப மெயின் வெர்பு ஆக்சிலரி வெர்ப் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த மெயின் வெர்ப்ல சில இடங்கள்ல எஸ் சேர்க்கிறோம், சில இடங்கள்ல எஸ் சேர்க்கல. அப்ப அது எப்படி அதை கத்துக்கலாம். இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், இது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் ப்ளூரல். இது வரைக்குமே நம்ம எங்கேயுமே சேரல. கெட்டப் பாருங்க, எஸ் இது. சோ இது அப்படியே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சனுடைய சிங்குலர் ப்ளூரல் சேரல, செகண்ட் பர்சனுடைய சிங்குலர் ப்ளூரல் சேரல. அப்ப எங்க சேருது அப்படின்னா இந்த தேர்ட் பர்சன்ல பாருங்க, இது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல இல்ல, செகண்ட் பர்சன் இது சிங்குலர் பிளஸ் ப்ளூரல், இது ரெண்டுத்துலயுமே சேரல. அடுத்த செகண்ட் பர்சனுடைய சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இந்த இடத்துலயும் சேரல. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனுடைய சிங்குலர், இது ப்ளூரல், அங்க வெர்பு கூட எஸ் சேரல. இந்த 2 ஓவர். அடுத்த செகண்ட் பர்சனை பாருங்க, இது சிங்குலர், இது ப்ளூரல், ஒருத்தரா இருக்கிறது 2 பேரா இருக்குது, ரெண்டுத்துலயுமே நம்ம வெர்பு கூட எஸ் சேரல. இதை நம்ம நோட் பண்ணிடுறோம். அடுத்தது எங்க நம்ம சேரோம், இப்ப தேர்ட் பர்சனுடைய ப்ளூரல் ஃபார்ம் பாருங்க. அதாவது சிங்குலர்ல ராம்னா ஒருத்தர், அவன் தேர்ட் பர்சன். அதாவது ஸ்பீக்கர் லிசனர் தவிர மற்ற எல்லாருமே தேர்ட் பர்சன் சொன்னேன். அந்த தேர்ட் பர்சன்ல ராமன் சொன்னாலும் சரி, இல்ல அந்த இடத்துல ஹீ ஷீ இட் எது போட்டாலும் சரி, சிங்குலரா இருந்தா அந்த வெர்ப். இப்ப ராம் இல்லாம ஹீ ஒர்க்ஸ்னா அவன் வேலை செய்யறான், அப்ப அந்த இடத்துல நம்ம எஸ் சேர்ப்போம். சரி, ஓகே. இந்த அவன்றது சிங்குலரா இருக்கும் போது மட்டும் சேர்க்கிறோம். அதே மாதிரி அவ, இப்ப ஷீ செல்ஸ் ஃப்ரூட் அப்படின்னாலும் சரி, ஏதாவது அந்த பொண்ணோட பேரு சீதா இந்த மாதிரி எது சொன்னாலும் சரி, இல்ல அந்த பொண்ணுனே சொன்னாலும் சரி, அந்த இடத்துல நம்ம எஸ் சேர்க்கிறோம். அப்போ தேர்ட் பர்சனுடைய ஃபெமினைனோ மேஸ்குலினோ ஜெண்டர் எதுவா இருந்தாலும் சரி, ஆண்பால் பெண்பால் எதுலையுமே சிங்குலரா இருந்தா வெர்பு கூட எஸ் சேர்க்கிறோம். அப்ப சிங்குலருக்கு தேர்ட் பர்சனுடைய சிங்குலருக்கு நம்ம எஸ் சேர்க்கிறோம்.
இதே இந்த பையனுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அது ராம, ரஹீம் இல்ல தேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ளூரல் ஃபார்ம், ஆம்பளை பசங்களுக்கான அந்த மாஸ்குலின் ஜெண்டருடைய ப்ளூரல் ஃபார்ம். அதுக்கு தே ஒர்க் தான் சொல்லுவோம். இந்த இடத்துல ஒர்க்ஸ் சொல்ல மாட்டோம். அதே பொண்ணுங்களா இருந்தா கூட தோஸ் கேர்ள்ஸ் அப்படின்னா கூட தோஸ் கேர்ள்ஸ் ஸ்லீப் அப்படின்னாலும் அந்த இடத்துல எஸ் சேர்க்க மாட்டோம். சோ அந்த மாதிரி சொல்றது. அதுக்கு அடுத்தது ஒரு ஹார்ஸ் அப்படின்னா ஹார்சஸ், ஹார்சஸ் ரன் ஃபாஸ்ட், அவ்வளவுதான். இந்த இடத்துல ரன்ஸ் போட மாட்டோம், ரன் சொல்லுவோம். ஏன்னா இங்க குதிரைகள்னு ஆகி போகுது. அப்போ தேர்ட் பர்சனுடைய ப்ளூரல் ஃபார்முக்கு நம்ம போடுறது இல்ல. எதை போடுறது இல்ல? வெர்பு கூட எஸ் போடுறது இல்ல. ஒரே ஒரு இடம் இங்க பாருங்க. தேன்னு சொல்றது அந்த மாஸ்குலின் ஜெண்டர்ல இருக்கக்கூடிய ஆம்பளை பசங்களாவும் இருக்கலாம், இல்ல தேன்னு சொல்றது பொம்பளை பசங்களாவும் இருக்கலாம், இல்ல குதிரைகள் அப்படின்னும் போது தி ஹார்சஸ் அப்படி இல்ல ஹார்சஸ், தீஸ் ஹார்சஸ் இல்ல தோஸ் ஹார்சஸ் அந்த மாதிரி சொல்லும் போதும் தேன்னு சொல்லும் போது அதாவது என்ன சொல்றது நிர்ஜீவ், அதாவது நான் லிவிங் திங்ஸ் எதா இருந்தாலுமே ப்ளூரல் ஃபார்முக்கு நம்ம தே, தீஸ், தோஸ், பக்கத்துல இருந்தா தீஸ், தள்ளி இருந்தா தோஸ், இல்ல காமனா இருந்தா தே, அவங்க அப்படின்னு சொல்லும் போது தே. இது எல்லாத்துக்குமே நம்ம பண்ணல. அப்ப எஸ் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சனுடைய ப்ளூரல். இங்க எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணல. ஒரே ஒரு இடம் எங்க யூஸ் பண்றோம்னா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் வெர்பு கூட எஸ் சேர்க்கிறோம். இந்த ஒரு ரூல், இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். எந்த இடத்துல எஸ் சேர்க்கிறோம், எந்த இடத்துல சேர்க்க கூடாது அப்படின்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேர்ட் பர்சனுடைய சிங்குலர் அது பொண்ணாவும் இருக்கலாம், இல்ல பையனாவும் இருக்கலாம், இல்ல பேர்டாவும் இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஹார்ஸ் எதுவாகவும் இருக்கலாம். அங்க மட்டும்தான் நம்ம எஸ் யூஸ் பண்றோம். இந்த போர்ஷன்ல இது வரைக்கும் நடத்துறதுல இது மட்டும்தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். இப்ப பாருங்க, ஐ கெட் அப் அட் 5 o'clock in the morning. நான் காலைல 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்றத இப்ப ஹிந்தியில சொல்லணும் அப்படின்னா மே, அதாவது மைன்னு சொன்னா கூட இது மே அப்படின்னு தான் கேட்கும் நமக்கு சவுண்ட்ல, ஸ்போக்கன்ல. பட் இப்ப இது மை தான். மை உட்டாகும், உத்திகும் இந்த மாதிரி சொல்லணும். எழுந்துக்கிறேன்ற இந்த வார்த்தைக்கு இப்ப நான் ஃபெமினைன் ஜெண்டர், அதனால உத்திகும் அப்படின்னு சொல்லணும். இதே மாஸ்குலினா தான் உத்தாகும் சொல்லுவாங்க. இப்ப மை வந்திருக்கு, அதனால ஹூ இந்த இடத்துல வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்ப ஹூ வந்திருக்கனால இது ஆம் கிடையாது. சில இடத்துல மெயின் வெர்ப் இருந்தாலும் ஆக்சிலரி வெர்ப் வரும்னு சொன்னேன். அதனால மை 5 बजे 5 மணிக்கு மை 5 बजे உட்டா ஹூ இல்ல உத்தி ஹூ. இப்ப நான் வந்து ஃபெமினைன் ஜெண்டர்னால உத்தி ஹூ. இந்த இடத்துல இந்த தீ வந்திருக்கு, கூடவே இந்த ஆக்சிலரி வெர்பும் வந்திருக்கு. பட் ஹிந்தில தான் இந்த மாதிரி மெயின் வெர்பு ஆக்சிலரி வெர்ப் வரும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மெயின் வெர்ப் வந்ததுன்னா ஆக்சிலரி வெர்ப் வராது. இந்த ரெண்டாவது விஷயம். இப்ப வி பை ஃப்ரூட்ஸ், நாங்க பழம் வாங்குறோம் அப்படின்னும் போது இந்த நாங்கன்றது எந்த ஜெண்டர்னே தெரியல. அதாவது மாஸ்குலினும் சொல்லலாம் நாங்க பழம் வாங்குறோம், இல்ல ஃபெமினைனும் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் இது ப்ளூரல் ஃபார்ம்னு தெரியுது. ப்ளூரல் ஃபார்முக்கு நமக்கு வராதுன்னு தெரியும், அது செகண்ட் பர்சன். இப்ப நாங்கன்றது ஃபர்ஸ்ட் பர்சன். அப்ப நாங்கன்னும் போது அந்த இடத்துல வராது, அதனால வரல, எஸ்ன்றது வரல. வி பை ஃப்ரூட்ஸ். அப்ப இந்த ஹிந்தில இது எப்படி சொல்றோம்? நாங்க ஹம், இந்த ஃப்ரூட்ஸ் ஹல், खरीदनाன்றது verb, खरीदते हैं. खरीदनाன்றது verb, இந்த தே ஹை இத போட்டுறோம் ப்ளூரல் ஃபார்முக்கு. இந்த தே ஹை இந்த ஏ சவுண்ட்ல இருக்கனால இது மாஸ்குலின் வாங்குறாங்க அப்படின்னு தெரியும். இதே இந்த இடத்துல எப்படி இருந்தா ஃபெமினைன் ஜெண்டர்ல வாங்குறாங்கன்னு அர்த்தம். நாங்க பழம் வாங்குறோம்னு சொல்றது வந்து இந்த கரீதுன்ற அந்த verb கூட தே சேர்ந்தா மாஸ்குலின்ல ஆம்பளை பசங்க நாங்க வாங்குறோம்னு சொல்றாங்க. தீ ஹைன்னு இருந்தா பொம்பளைங்க நாங்க பழம் வாங்குறோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வி பை ஃப்ரூட்ஸ், அவ்வளவுதான். இதுல இங்கிலீஷ்ல நோட் பண்ண வேண்டியது எஸ், இந்த எஸ் ஃபார்ம் வந்து verb கூட சேராது, அவ்வளவுதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நீ சாப்பிட அப்படின்றோம். அப்ப யூ ஈட், இது முடிஞ்சு போச்சு. நீ சாப்பிட தமிழ் முடிஞ்சு போச்சு. ஹிந்தி எப்படி எழுதணும்? இந்த தூ போட்டா verb கூட இதுதான். தூ வந்தா ஹை வரும், தூ போடும்போது காட்டா ஹை வரும். இதே இந்த இடத்துல இந்த தூக்கு பதில் தும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தும் இந்த இடத்துல கா கூட இது எக்ஸெப்ஷன். இந்த இடம் மட்டும் தே வரும்.
இந்த இடத்துல நீன்னு சொல்றது ஒருமையா இருந்தா கூட ஏன் இந்த தே வருது அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா இது மட்டும் எக்ஸெப்ஷன். எப்படி ஐ கூட ஆன் தான் வரும், அது வந்து ரூல். அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. அது இங்கிலீஷ்க்கான ரூல்னா ஹிந்தியில இந்த இடம் மட்டும் சிங்குலர் தா போட வேண்டியது ரூல்ஸா இருந்தா கூட தேன் யூஸ் பண்ண வேண்டியது எக்ஸெப்ஷன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தும் வந்தா ஹோ, தும் காத்தே ஹோ. சரி, தூவோ வரல தும்மும் வரல, இப்ப ஆப் வந்திருக்கு. அதை எப்படி சொல்லுவோம்? ஆப். ஆப் இதே காதான், காத்தே ஹை. நிறைய பேர் நீங்க சாப்பிடுறீங்க. இப்ப தாஹை இந்த தேஹை இதே நீங்கன்னு சொல்றது ஃபெமினைன் தான் இந்த இடத்துல காத்தேன்னு வராம காத்தி ஹை. அவ்வளவுதான். காத்தே ஹைனா நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மாஸ்குலின் ஜெண்டர் இருக்காங்கன்னு அர்த்தம். தீஹை சாப்பிட்டா ஃபெமினைன் ஜெண்டர் இருக்காங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான் இது. அடுத்தது இதேதான் சிங்குலர் ஃபார்முக்கு வந்து காத்தாஹைன்னு சொன்னோம் இந்த இடத்துல. இப்ப காத்தேஹோன்னு சொன்னோம். இப்ப ஆப்னா காத்தேஹை. இது சிங்குலர் வித் ரெஸ்பெக்ட். இதே ப்ளூரல் ஃபார்முக்கு எப்படி வரும்? இதுதான் நீங்க சாப்பிடுறீங்க, இது ப்ளூரல் ஃபார்ம். அது சிங்குலர் வித் ரெஸ்பெக்டா இருந்தாலும் சரி, நிறைய பேரா இருந்தாலும் சரி, நீங்க சாப்பிடுறீங்க, யூ ஈட். அவ்வளவுதான். அடுத்தது ராம் ஒர்க்ஸ். ராம் வேலை செய்யறான். இது தேர்ட் பர்சனோட சிங்குலர், அதனால வேர்பு கூட எஸ் இருந்திருக்கு. இப்ப நம்ம இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது சில இடத்துல எஸ் போடுறாங்க, சில இடத்துல எஸ் போடல. அந்த கன்ஃபியூஷன் இப்ப உங்களுக்கு போயிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுடைய சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்கள்ல தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் வர்பு கூட எஸ் சேரும்ன்ற இந்த கிராமர் ரூல் நமக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுது. இப்போ இதை எப்படி ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ராம் வேலை செய்யறான். ராம் சிங்குலர், ராம். காம் கர்னான்றது வர்பு, காம் கர் ஒர்க்குன்றது. இப்ப ராம்ன்றது ஒருத்தன் தான், அதனால கர்த்தாஹை. இங்க மெயின் வர்பும் வருது, ஆக்சிலரி வர்பும் வருது. மெயின் வர்பு சிங்குலர் இருந்தா ஆக்சிலரி வர்பும் சிங்குலரா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, that girl sells fruit அப்படின்னா அந்த பொண்ணு பழம் விற்கிறா. அந்த பொண்ணுன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால எஸ்ன்றது இந்த வேர்பு கூட சேர்ந்திருக்கு. தேர்ட் பர்சன் சிங்குலர். இங்க பையனா இருக்கா, இங்க பொண்ணா இருக்கா, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா சிங்குலர். சோ இந்த இடத்துல that girl அந்த பொண்ணுன்னா வேர்ல் அடுக்கி. அந்த பொண்ணுன்னும் போது டிஸ்டன்ஸ்ல இருக்குது, அதனால வேர்ல் அடுக்கி. இந்த இடத்துல காம் கர்த்தாகைன்னு சொல்லாம கர்த்திகை. அதுவும் இந்த இடத்துல பழம் விற்கிறா. அப்ப அடுக்கி ஹல். பேச்னான்றது வர்பு, இது பொண்ணு, அதனால பேச்தி ஹை. இங்க சிங்குலர்ல தாஹை வந்திருக்கு, இங்க சிங்குலர் ஃபெமினைனுக்கு தீஹை வந்திருக்கு. இவ்வளவுதான். இங்கேயும் ஆக்சிலரி வர்ப், இந்த இடத்துலயும் ஆக்சிலரி வர்ப். வேர்ல் அடுக்கி ஹல் பேச்தி ஹைனா அந்த பொண்ணு பழம் விற்கிறா. இந்த இடத்துல பையன் சிங்குலர், இங்க பொண்ணு சிங்குலர். அவ்வளவுதான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அது ப்ளூரல் ஃபார்ம்ல பையனுங்க நிறைய பேரு வேலை செய்யறாங்கன்னு சொன்னாலும் சரி, பொண்ணுங்க நிறைய பேர் சேர்ந்து பழம் விற்கிறாங்கன்னு சொல்லு, அவங்கள காமனா அவங்க அப்படின்றத சொல்லிடலாம். இப்ப இத பாருங்க, தேன்றதுக்கு வே. அவங்க பேப்பர்ல எழுதுறாங்க. காகஸ் பர், காகஸ் பர் பேப்பர், காகஸ் பர் லிக்தே ஹை. அவங்க பேப்பர்ல எழுதுறாங்க அப்படின்றத இந்த தேஹை வச்சு அந்த எழுதுறவங்க மாஸ்குலின்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அவங்க பேப்பர்ல எழுதுறாங்க. இதே இந்த இடத்துல தேஹை தீஹையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அவங்கன்றது பொண்ணுங்க. வே காகஸ் பர் லிக்தி ஹை, அவங்க பேப்பர்ல எழுதுறாங்க. இது எப்படி சொல்றோம்? அவங்கன்னு சொல்லும் போது இது ப்ளூரல் ஃபார்ம். தேர்ட் பர்சனுடைய ப்ளூரல் ஃபார்முக்கு வர்பு கூட எஸ் வராது. சோ தே ரைட் ஆன் பேப்பர். அவ்வளவுதான். அவங்க பேப்பர்ல எழுதுறாங்க. இப்ப பாருங்க, இது மேஸ்குலினும் இல்ல, ஃபெமினைனும் இல்ல, பேர்டு இல்ல அனிமல் எதா இருந்தாலும் அது சிங்குலரா இருந்தா கூட ஈ ஷி இட் அந்த வெரைட்டில வர்றதுனால நம்ம வந்து இதுக்கு வந்து வேர்பு கூட எஸ் போட்டுருவோம். the horse runs fast. இதே நிறைய குதிரைங்க இருந்ததுன்னா ஹார்சஸ் அப்படின்னும் போது இங்க ரன் கூட ரன் மட்டும்தான் வரும், எஸ் வராது. the horses இல்ல horses run fast, அவ்வளவுதான், எஸ் வராது. இப்ப அது எப்படி ஹிந்தியில எழுதுறது? கூடானா குதிரை, வேகமா அப்படின்னா தேஸ்னா ஃபாஸ்ட், தேஸ். दौड़ता है. இந்த இடத்துல தௌடுன்னு எழுதினா கூட தோடா ஹை அப்படிதான் பேசுறாங்க அவங்க. ஏன்னா எல்லாமே அவு சவுண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாமே இல்ல ஐ சவுண்ட்ல இருக்கிறதுமே ஏன்னு தான் சொல்றேன். கோடா தேஸ் தோடா ஹை, தோடா ஹை அப்படிதான் சொல்லுவாங்க. தோ அதான் வரும். ஆனா எழுதும் போது நமக்கு கண்டிப்பா தெரியணும் இது தௌடா ஹை. ஸ்லாங்ல நம்ம அப்படிதான் சொல்லுவோம்.
இங்கே பார் அப்படின்னு சொல்றது இங்க பாருன்னு தான் சொல்றோம். சோ இங்கேன்றது இங்கன்னு எப்படி நம்ம தமிழ்ல ஸ்லாங்ல மாத்திக்கிறோமோ அதேதான் இங்கேயும். கோடா தேஸ் தௌடா ஹை. தௌடா ஹை அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிங்குலர்ல இருக்குது இந்த குதிரை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது மேஸ்குலின். குதிரைன்றது மேஸ்குலின்றது நமக்கு தெரியுது. இந்த தாவை வச்சு எதெல்லாம் தெரியுது அப்படின்னா இது ஜெண்டர் கண்டுபிடிக்க முடியுது. மேஸ்குலினா ஃபெமினைனான்னு இப்ப தான் போட்டதுனால இது மேஸ்குலின் ஜெண்டர்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான்றது சிங்குலரா ப்ளூரலாலும் கண்டுபிடிக்க முடியுது. அதாவது ஒருமையில இருக்கா பன்மையில இருக்கா அப்படின்னா கோடா வந்து சிங்குலர்ல இருக்கு. இதே தேவா இருந்தா ப்ளூரல் இருக்கும். அப்ப எந்த ஜெண்டரை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து ப்ளூரல் சிங்குலர் ப்ளூரல் ஒருமை இல்ல பன்மை இந்த பால் வகையை நம்ம கண்டுபிடிக்க முடியுது. தோடா ஹை. கோடா தேஸ் தோடா ஹை. தௌடா ஹைன்றது சரி. தோடா ஹை ஸ்லாங். இப்ப இது கோடான்றது கோடேன்னு இருந்ததுன்னா குதிரைகள் அப்படின்னு கோடே தேஸ் தோடதே ஹை. அப்ப தோடதே அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு ஒரு சென்டென்ஸுடைய இது எல்லாமே என்னன்னு கேட்டா அசர்டிவ் சென்டென்ஸ் இல்லைன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் இல்ல இன்ஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்ல உடன்பாட்டு வாக்கியம்னு நம்ம தமிழ்ல சொல்றதுல இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதா இருந்தா அது இன்ஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இது அசர்டிவ் இல்ல பாசிட்டிவ் எது வேணாலும் இல்ல பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த எதுல எதை வேணா சொல்லியிருந்தாலும் இந்த சென்டென்ஸ் இவ்வளவுதான். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தையில இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஏன்னா இதுல எல்லாமே எதிர்மறையா இல்ல உடன்பாடா இருக்கிறதுனால இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் உடைய பாசிட்டிவ் சென்டென்ஸ் இப்ப நம்ம முடிச்சிட்டோம். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் பாசிட்டிவ். இப்ப அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸையே அப்படியே நெகட்டிவா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்றத 5 மணிக்கு எழுந்திருக்கல அப்படின்னா தமிழினுடைய எதிர்மறை வாக்கியம். அதே மாதிரி ஹிந்தியில பாருங்க 5 பஜே உட்தி ஹூன்னு சொல்றது நான் எழுந்திருக்கிறேன். எழுந்துக்கல அப்படின்னும் போது இந்த உட்டுன்ற இந்த வேர்ப் வேர்டுக்கு முன்னாடி நஹிங்கிறத சேர்த்துட்டா நெகட்டிவ் சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. எழுந்திருக்கிறேன் அப்படின்ற போது உட்தி ஹூ, எழுந்திருக்கலன்னு நஹி உக்தி. ஆனா இந்த ஆக்சிலரி வர்பு இங்க வராது. அதை நோட் பண்ணணும். ஆக்சிலரி வர்பு இந்த ஹூன்றது வராது. இதுல நெகட்டிவ் சென்டென்ஸ்ல. அடுத்தது இத பாருங்க. நாங்க பழம் வாங்குறோம். அம் பல் கரீதுதே ஹை. நாங்க பழம் வாங்குறோம் அப்படின்றது தமிழ். எதிர்மறை அது உடன்பாட்டு வாக்கியம். அப்ப நாங்க பழம் வாங்கல அப்படின்னா எதிர்மறை வாக்கியம். அப்படின்னா அம் பல் நஹி கரீதுதேன்னு மட்டும் சொல்லுமே தவிர ஹை வந்து இங்க கட் பண்ணிடுவோம். நாங்க பழம் வாங்கல அப்படின்னா எதிர்மறை வாக்கியம் தமிழ். இப்ப ஹிந்தி பாருங்க. அம் பல் நஹி இந்த வேர்புக்கு முன்னாடி கரீதுதேக்கு முன்னாடி நஹிங்கிறத சேர்த்துட்டா நாங்க வாங்கல பழம் வாங்கல. அம் பல் நஹி கரீதுதே. அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இந்த ஆக்சிலரி வேர்பு வராது. எது வராது? ஆக்சிலரி வேர்பு வராது. அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க. தும் காத்தே ஹோ. நீ சாப்பிடுற. இது தமிழ். நீ சாப்பிடல அது எதிர்மறையில தமிழ். சாப்பிடல. அதே ஹிந்தியில காத்தே ஹோன்னா சாப்பிடுற. நஹி காத்தே அப்படின்னா சாப்பிடல. அதேதான் எல்லாத்தையும். தேக்தே பாக்குற. நஹி தேக்தே பாக்கல. காம் கர்த்தானா வேலை செய்யறோம். நஹி கர்த்தா வேலை செய்யல. எல்லா இடத்துலயுமே இந்த ஹை அந்த ஹை ஹை ஹூன்ற ஆக்சிலரி வர்பு எதுக்குமே வராது. பேச்தி ஹைனா பழம் விக்கிறா. நஹி பேச்தினா பழம் விக்கல. தௌடா ஹை குதிரை வேகமா ஓடுது. நஹி தௌடா அப்படின்னா ஓடல. எழுதுறாங்க. நஹி லிக்தே எழுதல. அவ்வளவுதான். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இது இங்கிலீஷ்ல எப்படி நம்ம கன்வே பண்றோம் அப்படின்னா நான் காலையில 5 மணிக்கு எழுதுகிறேன் அப்படின்னா ஐ கெட் அப் அட் 5 o'clock சொல்றேன். எழுந்திருக்கல அப்படின்றது நம்ம எதை யூஸ் பண்றோம் இங்கிலீஷ்ல? இந்த நெகட்டிவ் சென்ஸ இல்லன்னு தமிழ்ல சொல்றோம். நாட்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். நஹின்னு ஹிந்தியில சொல்றோம். இவ்வளவுதான். இப்ப டூ டஸ் மட்டுமே ஹெல்பிங் வேர்பு. இந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து பிரசன்ட் டென்ஸ்க்காக இது ரெண்ட மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். வேற எதுவுமே கிடையாது. இதனுடைய கன்ட்ராக்ஷன் ஃபார்ம் வந்து டோன்ட். டூ கூட நாட் சேர்த்து டோன்ட். இது டசன்ட். இவ்வளவுதான். டோன்ட் டசன்ட். இதை மட்டும் தான் பிரசன்ட் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த எதை டோன்ட்ட வந்து யூஸ் பண்ணணும், டசன்ட் எங்க யூஸ் பண்ணணும் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நிறைய பேருக்கு இதுதான். அதாவது நான் விளையாடுறேன் விளையாடல, நீ தூங்குற நீ தூங்கல அப்படின்னு சொல்றதுல டூ எங்க டோன்ட் எங்க யூஸ் பண்ணணும், டசன்ட் எங்க யூஸ் பண்ணணும் தெரியல. ஸோ அது நம்ம இந்த வீடியோல தெளிவா கத்துக்கலாம். அதாவது எந்த இடத்துலலாம் வர்பு கூட இப்ப ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த இடத்துல என்ன பார்த்துருக்கோம் பாருங்க. கோடா தேஜ தௌடா ஹை அப்படின்னா வேகமா ஓடுதுன்னு போது ரன்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த இடத்துல அந்த பொண்ணு பழம் விற்கிறா அப்படின் போது செல்ஸ்ன்னு பார்த்தோம்.
வேலை செய்யறான் போது ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம். எந்த இடத்துலலாம் verb கூட s சேர்ந்து இருந்ததோ அங்கெல்லாம் இந்த does யூஸ் பண்ணிக்கோ. எங்கெல்லாம் s சேரலையோ அங்கெல்லாம் don't யூஸ் பண்ணிக்கோ. இவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல இப்ப எப்படி சொன்னோம்? I get up at 5 o'clock in the morning னு சொன்னேன். அப்ப get up அந்த get upல s சேரல. சோ அதுல அந்த இடத்துல don't யூஸ் பண்ணணும். நாங்க சொல்லும்போது பழம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது பைன்னு சொல்றோம். we don't buyனா வாங்கல. ஏன்னா அந்த இடத்துல don't நம்ம யூஸ் பண்றோம். buy கூட s சேரல. இது புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் சேரலையோ அங்கெல்லாம் don't. இப்போ இது எப்படி சொல்லணும்? we don't buy fruits. நீ சாப்பிடுற, நீ சாப்பிடல அப்படின்னா you eat, you don't eat. அவ்வளவுதான். ஏன்னா இந்த eat கூட s சேரல, அதனால don't யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க டிவி பாக்குறீங்க, you watch TV ன்னு சொல்றோம். அப்ப அத என்ன சொல்லுவோம்? நீங்க டிவி பார்க்கல அப்படின்னா you don't watch TV. ஏன்னா அந்த வாட்ச்ல s சேரல, அதனால நம்ம don't யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்க, அவங்க பேப்பர்ல எழுதுறாங்க. இது என்னது? இதுவும் வந்து ப்ளூரல் ஃபார்ம், தேர்ட் பர்சன் உடைய ப்ளூரல் ஃபார்ம். அங்கேயும் என்ன சொன்னா, அவங்க பேப்பர்ல எழுதுறாங்கன்னா they write on paper. அவங்க பேப்பர்ல எழுதுறாங்க. அது masculine or feminine, பேப்பர்ல எழுதுறாங்க அப்படினும் போது இந்த ரைட் கூட s சேரல. சோ அவங்க பேப்பர்ல எழுதல அப்படின்னா they don't write on the paper. இப்ப do does எங்க யூஸ் பண்ணணும்ன்றது do தெளிவா இருக்கும். எங்கெல்லாம் s சேரலையோ அங்கெல்லாம் do கூட சேரக்கூடிய don't யூஸ் பண்ணுங்க நெகட்டிவ் சென்ஸ்க்கு. இப்ப does எங்க யூஸ் பண்றோம்? எங்கெல்லாம் s சேர்த்தீங்களோ அந்த இடத்துல does யூஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க, ராம் வேலை செய்யறான், ராம் works ன்னு சொன்னோம். அப்ப அந்த இடத்துல ராம் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவோம்? ராம் doesn't. ஏன்னா ஒர்க் கூட s சேர்த்து works ன்னு சொன்னோம், அதனால அந்த இடத்துல does சேர்க்கணும். ராம் வேலை செய்யல அப்படின்னா ராம் doesn't work. அவ்வளவுதான். அது வந்து நெகட்டிவ். இப்ப பாருங்க, வா லடுக்கி பல் பேச்தி. அந்த பொண்ணு பழம் விக்கிறா, இது பாசிட்டிவ். அந்த பொண்ணு பழம் விக்கல. வா லடுக்கி பல் நஹி பேச்தி, அவ பழம் விக்கல, இது ஹிந்தி. இப்ப இதை எப்படி சொன்னோம்? அந்த பொண்ணு that girl doesn't, இத பேச்னா விக்கது, doesn't இந்த விக்கிறதுன்றது doesn't sell fruit. அவ்வளவுதான். ஏன்னா அந்த இடத்துல செல் கூட s சேர்ந்தது, அதனால does யூஸ் பண்றோம். இப்ப இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, குதிரை வேகமா ஓடுது, குதிரை வேகமா ஓடல. இப்போ ஓடல ஓடுதுன்றதுக்கு ரன்ஸ் போட்டோம், அதுல ரன் கூட s சேர்ந்துருக்கு. அப்போ ஓடலன்னும் போது அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்? குதிரை வேகமா ஓடல. the horse doesn't run fast. ஓடல, வேகமா ஓடல. அப்ப s சேர்ந்துருக்கு, அதனால இப்ப does யூஸ் பண்றோம். எங்கெல்லாம் வந்து நம்ம do does யூஸ் பண்றோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கோம். verb கூட s சேர்த்தா does யூஸ் பண்ணுங்க. அதை எதிர்மறையா சொல்லும்போது doesn't. எங்கெல்லாம் verb கூட நம்ம s சேர்க்கலையோ அந்த இடத்துல நீங்க நெகட்டிவ் ஃபார்ம் சொல்லும்போது don't யூஸ் பண்ணும். நான் தூங்குறேன் அப்படின்னும் போது I get up at 5 o'clock. I don't get up at 5 o'clock. நான் எழுந்திருக்கிறது இல்ல. நான் பழம் வாங்குறோம், we buy fruit, we don't buy fruit. அவ்வளவுதான். நீ சாப்பிடுற, you eat, நீ சாப்பிடல, you don't eat. நீங்க டிவி பாக்குறீங்க, you watch TV, you don't watch TV. அவ்வளவுதான். ராம் காம் கர்த்தா ஹை, ராம் works, ராம் வேலை செய்யல, doesn't work. ராம். that girl பேசினா sells fruit, doesn't sell. அப்ப does ன்னு யூஸ் பண்ணிட்ட போது doesn't திரும்பி sell யூஸ் பண்றோம். நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல நம்ம s யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா doesn't நம்ம யூஸ் பண்ணிட்டதுனால அந்த நெகட்டிவ் சென்ஸை சொல்லும் போது doesn't sell ன்னு தான் சொல்லுவோம், தவிர திரும்பி ஒரு s போட மாட்டோம். ஏன்னா அந்த s தான் இங்க வந்து கன்வர்ஷன் ஆயிருக்கு doesn't. doesn't யூஸ் பண்ற இடத்துல திரும்பி ரன் கூட s சேராது, doesn't run தான் வரும், doesn't sell, doesn't work. அப்படிதான் ஒரு எதிர்மறையில அந்த s வராது. பாசிட்டிவ்ல மட்டும்தான் s வரும். எங்க s வரும் அங்கதான் does யூஸ் பண்றதுனால doesn't work, doesn't sell, doesn't run. இவ்வளவுதான். இது நெகட்டிவ். இப்ப இத நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ நெகட்டிவா இதுல பாத்தீங்கன்னா அவங்க ப்ளூரல் ஃபார்ம் இருக்கறனால இங்க வெர்ப்ல ரைட் யூஸ் பண்றதுனால they don't write on paper. இவ்வளவுதான். பாசிட்டிவா நெகட்டிவா மாத்துறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்த வீடியோல இப்போ ஒரு பிரசன்ட் டென்ஸ்னுடைய பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம், நெகட்டிவ் சென்டென்ஸ்னுடைய கிராமர் ரூல் பார்த்தோம். இந்திய பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வெர்ப் வராதுன்னு பார்த்தோம். வெர்ப் வேர்டுக்கு முன்னாடி நஹி யூஸ் பண்ணணும்ன்றத பார்த்தோம். do does don't இது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் முடிஞ்சாச்சு. அடுத்த வீடியோல இன்ட்ரோகேட்டிவ், அதாவது क्वेश्चनலயே பாசிட்டிவ் क्वेश्चन எப்படி ரைஸ் பண்ணணும், நெகட்டிவ் क्वेश्चन எப்படி ரைஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். धन्यवाद.